சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை ஏன் இன்னும் கவர்னர் கையெழுத்து போடல? சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் வைக்கணும்னு ரெசல்யூஷன் பாஸ் பண்றாங்க. இந்த கவர்னருக்கு என்ன குறைஞ்சு போச்சு? கையெழுத்து. சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் வந்துட்டா யாருக்கு என்ன குறைஞ்சு போச்சு? சித்த மருத்துவம் அப்படின்னு ஒரு மருத்துவம் தமிழர்களுடைய அமைப்பு முறை என்பதை வடக்கு மக்களால் தாங்க முடியல. ஒரு 4000-5000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இலை, அந்த வேறு, அந்த கிழங்கு, இதை பற்றியெல்லாம் கெமிக்கல், அல்கமி, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான். இவன் மாத்துறதுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். பித்தளையிலேருந்து களிம்பு எடுத்தா தங்கமாயிடும் அப்படின்னு இதெல்லாம் பதிவு பண்ணுறதுக்கு ஒரு பல்கலைக்கழகம் வேணுமா வேண்டாமா? இந்த பல்கலைக்கழகம் வர்றதுல என்ன நஷ்டம் இருக்கு? அலோ பண்ணல. டாக்டரேட் வாங்குறவங்க கூட நீங்க இப்ப சித்தான்னு எழுதுனா கொடுக்க மாட்டாங்க சுலபத்துல. ஆயுர்வேதா தமிழ்னு எழுதணும். அதனால வடக்கத்திக்காரர்கள் இந்த விஷயத்தில் பொய் சொல்லுகிறார்கள். கூச்சம் இல்லாமல் பொய் சொல்லுகிறார்கள். தமிழர்கள் பெருமை, தமிழர்களுடைய அருமை, தமிழர்களுக்கு புகழ் சேர்க்கிற